ஹலோ கைஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன். நான் சிவன் அப்பாட்ட ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்தேன். 2 வருஷமாக சரியாக எங்களால் கோவிலுக்கு திருவண்ணாமலைக்கு போக முடியல. நாங்கள் தொடர்ந்து மாதம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அது இல்லாமல் இங்கே லோக்கலில் சப்போஸ் போக முடியலன்னா லோக்கலில் இருக்கிற இடத்துல சிறுவன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சனி பிரதோஷத்துக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அடிக்கடி போயிட்டுருந்தேன். இப்போ போக முடியல. இன்றைக்கி சனி பிரதோஷன்றதுனால இன்றைக்கி நம்ம போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் எப்படியா இருந்தாலும் நிறைய தடவை சொல்லிவிட்டு மறுபடியும் போக முடியாத சூழ்நிலை ஆகிடுது. அது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால போக முடியல, அலட்சியமாகவும் ஆகிடுது. இந்த தடவை நான் போகாமல் இருக்கவே கூடாது, முயற்சி எடுத்து இன்றைக்கி எப்படியாவது போயிடணுன்னு பார்த்தேன். அதே மாதிரி சிவன் அப்பாட்ட வேண்டாம், அப்பா நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, இன்றைக்கி நான் உங்கள் கோயிலில் நான் ஆலயத்தில் உங்களை தரிசனம் பண்ணணும்னு வேண்டினேன். அதே மாதிரி நான் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம் எனக்கு கிடச்சிது. ஏன்னா 2 வருஷத்துக்கு கழித்து நான் போயிருக்கிறேன். இன்றைக்கி தான் நான் சிவனப்பா கோயிலுக்கு சனி பிரதோஷத்தில் போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போனேன். சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தேன். அங்கே ஒரு ட்விஸ்ட்டு என்ன வச்சாங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ திருவண்ணாமலையில் தான் காலபைரவர் இருக்கார். ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல காலபைரவரே நான் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இனிமேல் நான் விட மாட்டேன். அந்த தேய்பிறை அஷ்டமிக்கும் நம்ம போய் தீபம் மிளகு தீபம் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இப்போ எனக்கு கிடச்சிருச்சு அந்த பாக்கியம். இனிமேல் அதையும் ஹலோ கைஸ், நான் கொஞ்சம் இடையில கட் ஆகிடுச்சு, நீங்கள் கோச்சிக்காதீங்க. இப்போ நான் மீதி கண்டினியூ பண்ணுறேன். அங்கே காலபைரவர் இருக்கார். அங்கே காலபைரவர் கும்பிட்டு வந்துட்டுருக்கேன். இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவேன், சிவனப்பா கோயிலுக்கு. நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் நான் விட்டு விட்டு போடுற கேப் வருது. ஏன்னா அது என்னை ரொம்ப சோதித்து பார்க்குது. நீங்கள் இதை முயற்சி நான் விடாத எப்படி முயற்சி எடுத்தனோ அதே மாதிரி நீங்களும் முயற்சி எடுத்து இந்த வீடியோ இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் நடக்கும், உங்களை எல்லோரும் நம்மளை சுற்றி உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம நல்லதே நினச்சா நல்லதே கிடைக்கும். இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் பட்டாசுலாம் வெடிக்கும்போது கவனமாக வெடிங்க. சின்ன பசங்கள்ட்டெல்லாம் பட்டாசு கொடுத்துட்டு தனியாக போயிடாதீங்க. கவனமாக பக்கத்தில் இருந்து வெடிங்க. அப்போ நல்லா அவங்களுக்கு இனிப்பு பலகாரம்லாம் கொடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்க, இன்புற்று வாழ்வோம். அனைவருக்கும் இந்த வாய்ப்பு பயனுள்ளதாக இருக்கட்டும். நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.